ஹல்லேலூயா. ஓகே. இந்த ஜூன் மாதத்தில் நம்ம ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதத்தில் தான் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 81வது அதிகாரம். சங்கீதம் 81வது அதிகாரம் 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னதில் என்னென்னா தி பெஸ்ட்டு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்கும்போது ஆண்டவரே மக்கள் வர்றாங்க, அவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் நான் கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது, எனக்கு நான் பேசுகிற வார்த்தைகள் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் உணர்த்தி நான் அதை உங்களுக்கு பேசும்போது அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால தான் பாருங்கள், நம்ம எப்போயுமே முன்கூட்டியே ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, என் ஜனங்களுக்கு நான் பெஸ்ட்டானதை ஜூனில் கொடுப்பேன். நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் பெஸ்ட்டான நன்மைகள் வரும். ஆமேன். ஆமாம், அந்த வசனத்தை படிப்போம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இதை நம்ம எப்படி சுதந்திரிக்கணும்னா, உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் என்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் என்னை திருப்தியாக்குவார். சொல்லுங்க, உச்சிதமான கோதுமையினால் என்னை போஷிப்பார், கண்மலை தேனினால் என்னை திருப்தியாக்குவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவார். ஆமேன். நேரில் ஆன்லைனில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், கர்த்தர் இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் பெஸ்ட்டான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நிச்சயம் செய்வார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிட்டாரு செய்வாரேன்னு காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது அது சொன்னதை செய்து முடித்திருக்கிறார். நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார்னா, உச்சிதமான கோதுமை. நான் அதை தியானிக்கும் போது உச்சிதமான கோதுமைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அது என்ன, அது உச்சிதமான கோதுமை. தேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், கண்மலையின் தேன், எல்லாமே டிஃப்ரெண்டாக சொல்கிறதுங்க. சொல்லிட்டு போயிருக்கலாம், கோதுமையினால் போஷிப்பார், தேனினால் திருப்தி ஆக்குவார் சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அடைமொழி மாதிரி நம்ம சொல்லுவாங்க பாருங்க, நட்டு சேகர்ன்ற மாதிரி, உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேன் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிறாரு. அப்போது இது உச்சிதமான கோதுமை நல்லது. அப்போ உச்சிதமான கோதுமை என்னன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. என்னது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை கொடுக்குற தேவன். ஆனால் நம்ம மனசு இருக்குது தெரியுங்களா, செகண்ட் குவாலிட்டியை தான் தேடும். கடைக்கு போனால் கூட எது விலை கம்மியாக இருக்குது. சோனி டிவி எவ்வளோ, 1 லட்சம், அவ்வளோலாம் வேணாம், 30,000 ரூபாயில் பாருங்கள். ஹையர் டிவி 30,000 ரூபா, சரி ஓகே. ஊர் பேர் தெரியாத டிவி 20,000 ரூபா, பரவாயில்ல ஓகே. நம்ம மனுஷன் இல்லை, நம்ம நம்ம லெவலில் தான் நம்ம யோசிக்கிறோம். தேவன் அவர் லெவல்லேருந்து பார்க்குறாரு. நம்ம லெவலில் இருந்து பார்த்தா நம்மளுக்கு நிறைய காரியங்கள் கஷ்டமாக தெரியும், ஐயோன்ற மாதிரி தெரியும். ஆனால் தேவன் அவருடைய லெவல்லேருந்து பார்க்கும்போது அவருக்கு 1 லட்சம் பெரிய கஷ்டம் நினைக்கிறீங்களா? அவருக்கு 1 லட்சம் ஒரு பொருட்டே கிடையாது. அதனால் அவர் பார்வையில் இதெல்லாம் எப்படி இருக்குது? அதனால் அவர் என்ன பார்க்குறாருன்னா, அவர் லெவல்லேருந்து நம்மளுக்கு செய்ய விரும்புகிறார். அவர் லெவல்லேருந்து செய்ய விரும்புகிறாரு. நம்ம லெவல்லேருந்து கேட்டுன்னு இருக்கிறோம். நம்ம ஜெபங்களே எப்படி இருக்கும் பாருங்களேன். என்ன சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு சின்னதாக ஒரு வீடு இருந்தால் போதும்ப்பா. அவர் லெவலில் பங்களாவே கொடுக்க அவரால் முடியும். ஆனால் நம்ம லெவலில் நம்ம என்ன பேசுவோம், சின்னதாக ஒரு வீடு, ஒரு சின்னதாக ஒரு வண்டி பைக்கு, அப்புறம் என்ன கேட்போம், கொஞ்சம் கொஞ்சம் இது இருந்தால் போதும், சின்னதாக இருந்தால் போதும். ரொம்ப ஆசைலாம் நான் பண்ணல, ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிறோம். கொஞ்சம் ஆசைப்பட்டாலும் ஆசை தான், நிறைய ஆசைப்பட்டாலும் ஆசை தான். அதாவது தண்ணியில் இறங்கி நனைஞ்சிட்டு நான் ஒன்றும் ரொம்ப குளிக்கல அப்படின்ற மாதிரி
கொஞ்சம் குளிச்சாலும் குளியல் தான், ரொம்ப நேரம் குளிச்சாலும் குளியல் தான். நம்ம பாருங்கள், நம்ம மனசு சின்ன மனசு இல்லை. நம்ம வந்து பாருங்கள், எப்பவுமே வந்து நம்ம லெவல்லையே தான் பேசி பழகி யோசித்து இப்படியே நம்ம வாழ்ந்து பழகுறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டவர்கிட்ட போகும்போது கூட நம்ம லெவலில் தான் கேட்குறோம், நம்ம லெவல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் லெவலில் இல்லை, என் லெவலில் கொடுப்பேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் லெவலில் செய்ய மாட்டாருங்க, அவர் லெவலில் செய்வார். ஆமேன், அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவர் லெவலில் வரோங்க. உயர்வுகள் அவர் லெவலில் வரும், ஆசீர்வாதங்கள் அவர் லெவலில் வரும், சுகம் அவர் லெவலில் வரும், பலன் அவர் லெவலில் வரும், ஆரோக்கியம் அவர் அளவில் வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரவுகள் வல்லமைகள் அதிகாரங்கள்லாம் அவர் லெவலில் வெளிப்படும். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோம், நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஆண்டவரே ஏதோ வரான், கை வச்ச பேய்கி இருந்தால் ஓடி விழுந்தா கொஞ்சம் பரவாயில்லணும். அவர் சொல்கிறாரு, அவர் லெவலில் சொல்கிறார். அதெல்லாம் சின்ன விஷயம், அது வேணாம். செத்து போனவனு உயிரோடு எழுப்பணும், அது அவர் லெவல். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவீர்கள், அது அவர் லெவலு. நம்ம லெவலில் என்ன பார்க்குறோம், தலைவலி சரியான சோத்திராண்டவரே. அந்த வாரம் சகோதரி வந்து சாட்சி சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி தலைவலி என்னாச்சு, சரியாச்சு. அது அமிர்தாஞ்சன் போட்டால் கூட தான் சரியாயிடுது. அதனால் இது மாதிரிலாம் சின்ன சின்ன சாட்சியெலாம் சொல்லின்னு இருக்கக்கூடாது. தலைவலி சரியாச்சு, பல்லு வலி, இடுப்பு வலியெல்லாம் சரியாச்சு, அதெல்லாம் இல்லைங்க. செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பணும், அது போல் அற்புதங்கள் நடக்கணும். அதுதான் அவருடைய லெவல். நம்ம லெவலில் நம்ம போயின்னு இருக்கிறோம், ஆனால் அவர் லெவல். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், அவர் லெவலில் இருந்து அவர் பார்த்து சொல்கிறாரு, உச்சிதமான கோதுமைனால் உங்களை போஷிப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 காரியம் இருக்குது, உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன். இந்த கோதுமை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கோதுமை எதுக்குங்க யூஸ் பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு, ஃபுட்டு. கோதுமைன்றது என்ன, ஃபுட்டு, சாப்பாடு. ரொட்டி சுடுறாங்க இல்லை கோதுமையில், மைதாவில் கோதுமையில் ப்ரெட்டு வருது, பன்னு வருது. அதே போல் நம்ம கோதுமையை வாங்கி என்ன பண்ணுறோம், நம்ம இஷ்டப்படி சப்பாத்தி சுடுறோம், ரவை உப்புமா செய்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம் கோதுமையில். அப்போ இந்த கோதுமைன்றது என்னென்னா நம்மளுடைய ரெகுலர் ஃபுட்டு. அதை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ரெகுலர் ஆசீர்வாதங்கள். ரெகுலர் ஃபுட்டுன்றது என்ன, ரெகுலர் ஆசீர்வாதங்கள். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது, இது வந்து ரெகுலர் ஆசீர்வாதம். தேவன் பொதுவான ஆசீர்வாதங்கள் என்று, ரெகுலரான ஆசீர்வாதங்கள் என்று மனுஷனுக்கு வச்சிருக்கிறாரு. அது எல்லாருமே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவரை நம்பாதவன் கூட உயிர் வாழ்கிறான், ஏன்னா அவருடைய ரெகுலர் ஆசீர்வாதம். ரெகுலர்னா என்ன சொல்கிறது, அனுதின ஆசீர்வாதம். ஆமாம், அனுதின ஆசீர்வாதம் மனுஷனுக்கு எல்லாருக்குமே தேவன் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் இருக்குது, தேவன் அறியாதவனுக்கும் வச்சிருக்கிறார். அதனால தான் அவன் மேலே சூரியன் உதிக்குது, மழை பெய்யுது இல்லை, அவன் நிலத்தில் விதைச்சாலும் வளையுது. ஏன்னா அது அனுதின ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. அது எல்லாருக்குமே இருக்குது. 3 வேளை சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு, எல்லாருமே சாப்பிட்றோம். அது ரெகுலர் பிளெஸ்ஸிங்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேன். என்னது, தேன். தேன்ன்றது என்ன, அதில் 2. தேன் விருந்துக்கும் மருந்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தேன் விருந்துக்கும் மருந்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ தேனை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, விருந்துக்கு. விருந்துன்றது என்னென்னா, ஒரு பிரெட் இருக்குது, அது பிரெட்டாக சாப்பிட்லாம். இப்போ பன்னு வாங்கி சாப்பிட்லாம், பன்னாவே சாப்பிட்டு போகலாம். ஆனால் அதில் பட்டர் ஜாம் தடவி சாப்பிட்லாம். அப்போ அது பேர் என்ன, பன் பட்டர் ஜாமு. உங்களுக்கு எது பிடிக்கும், பன்னு பிடிக்குமா, பன் பட்டர் ஜாம் பிடிக்குமா? அதுதான் சொல்கிறாரு, இந்த மாதம் உங்களுக்கு பன் பட்டர் ஜாம். ஒன்லி பன்னு கிடையாது. நம்ம பொதுவாக நம்ம என்ன யோசிப்போம் தெரியுங்களா, கட்டவே ஒரு பன்னு சின்னதாக கொடுத்தா போதும். அவர் சொல்கிறாரு, இல்லைடா, நான் அந்த பன்னை கட் பண்ணி உள்ள பட்டரை போட்டு அது மேலே ஜாமை போட்டு உனக்கு என்ன பண்ண போகிறேன், தரேன். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்பவுமே வந்து நம்ம மேலே அக்கறை உள்ளவர். இன்னொன்று, நம்ம ஆண்டவர் நாம் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிற தேவன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படுகிற தேவன். சில நேரத்தில்
சில அப்பா அம்மா வந்து சில பிள்ளைகள் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க, தெரியுங்களா? ஏன்னா சில அப்பா அம்மாங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கும், 3 பிள்ளைகள் இருக்கும். அதில் ஒரு பிள்ளை மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க, ஒரு பிள்ளை மேலே ரொம்ப பாசமே இருக்காது. ஆனால் இந்த பாசமாக இல்லாத பிள்ளை வந்து நல்லா நாளுக்கு நாள் மேலே வந்து நிற்கும். இந்த பாசம் வச்ச பிள்ளை வந்து ஒன்றுமே இல்லாமல் கீழே போய் நிற்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த புள்ள நல்லா வருதேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட மாட்டாங்க, வருத்தப்படுவாங்க. இவன் இப்படி என் புள்ள, நான் பாசம் வைக்கிற புள்ள என்ன பண்ணுது, கீழே போகுது, இது மேலே வருத அப்படின்னு நினைக்கிற தாய்கள் கூட உலகத்தில் உண்டு. ஆனால் கொஞ்சம் கூட நீங்கள் கீழே போகக்கூடாது, நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் என்ன கொடுமைன்னா, கிறிஸ்துவ உலகத்தில் அதை தப்பாக சொல்லி வச்சுட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதனால தான் பாருங்கள், கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் நல்லா சிரித்து பேசுவாங்க. நம்ம சபையில் அப்படி இல்லை, நம்ம சபையில் அங்கேயும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான். மற்ற சபையெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா வெளியிலலாம் எப்படி பேசுவாங்க, சிரித்து நல்லா ஆஹா ஓஹோ ஓன்னு பேசுவாங்க. உள்ளே வரும்போது எப்படி வருவாங்க, அப்படி ஒரு முக்காடை போட்டு அப்படி பயபக்தியா அப்படியே வாயிலேருந்து ஒரு சின்ன சவுண்டு கூட வரும், அப்படியே வருவாங்க. வந்து அப்படியே வரும்போது சோகமாக உட்காந்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா 2 காரியம். அப்படியே அப்படி வராங்கன்னா, ஒன்று பரிசுத்தம், தேவன் எங்கே இருக்கிறாரு, உள்ளே இருக்கிறாரு, அதனால் உள்ள பரிசுத்தமாக இருக்கணும். அது நல்ல தாட்டு தான். நான் என்ன கேட்குறேன், அப்படி உள்ள பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குள்ள ஏன் வெளியில் நிற்கும் போது ஆண்டவர் இல்லையா அவங்க கூட? வெளியில் நிற்கிற உங்களுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணலையா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறபடி, அப்போ வெளியில் நிற்கும் போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இல்லை, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாக இல்லையா? உள்ளே வந்த பேர் தான் தேவன் வந்துட்டாரா, பரிசுத்தம் வந்துடுச்சா? மைண்ட் செட்டப்பே தப்பாக இருக்குது. வெளியிலையும் தேவன் தான் இருக்கார். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பரிசுத்தம்னா எல்லா இடத்துலையும் அந்த பரிசுத்த எண்ணம் இருக்கணும். சர்ச்சுக்குள்ளே வந்த மட்டும் தான் பரிசுத்தம், முக்காடு. வெளில போன பேர் சர்ச்சுக்கு பரிசுத்தம் இல்லை, நான் எப்படி வேணா இருப்பேன்னு நினச்சா அது தவறான கண்ணோட்டம். அதுதான் வந்து அதெல்லாம் சரியாகணும் நமக்குள்ளே. அப்போது உள்ளே வரும்போது ஒன்று பரிசுத்தத்துக்காக அவங்க அப்படி பயபக்தியாக வராங்க, ஓகே. 2வது ஏன் பரிசுத்தம் அப்படி பயபக்தியாக ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பொதுவான என்னென்னா, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒன்றும் இல்லாத மாதிரி காட்டிக்கினா தான் நம்மளுக்கு இன்னும் கொடுப்பாரு. நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னா அவர் என்ன பண்ணுவார், ஸ்டாப் பண்ணிவிடுவார் ரேஷனை. அப்படின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவங்க. அதுதான் பாருங்களேன், தாழ்மைன்றது வேற. கவனிங்க, தாழ்மைன்றது வேற. நீங்கள் வந்து இங்கே வந்து சில பேர் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தாழ்மையாக இருக்கிறோம். தாழ்மையாக இருக்காரு, உள்ள தாழ்மையாக இருக்காத, வெளியில் போய் தாழ்மையாக காட்டு. வெளியில் எல்லா வீராப்பு பெருமையாக காட்டிட்டு இங்கே வந்து என்ன தாழ்மை? அங்கே வெளியில் இருக்கும்போது அண்ணன் தம்பிக்கிட்ட எப்படி பேசுகிற, ஏய் யாரை பார்த்து என்ன நினச்ச, சோத்துக்கு வக்கு இல்லாதவன் நினச்சியா? நான் 10 பேருக்கு சோறு போடுவேன்டா. அங்கே பெருமையாக பேசிட்டு வந்துட்டு இங்கே வந்து என்ன தாழ்மை வேண்டி இருக்குது? தாழ்மை வெளி உலகத்தில் காட்டுங்க. கர்த்தருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது தாழ்மையை காட்டுங்க. கர்த்தர் வந்து உங்கள் தாழ்மையை வந்து வெறும் இந்த சர்ச்சில் தான் தாழ்மையை பார்க்குறாரு, வெளி உலகத்தில் தாழ்மை பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா தப்பு. தேவன் நம்முடைய தாழ்மையை எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு. புரியுதுங்களா? நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம தொழில் பண்ணுற இடத்துல, நம்ம குடும்பத்தில், நம்ம உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், நாம் பேசுகிற பழகுல நம்முடைய தாழ்மையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கவனிக்கிறவராக இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அப்போ வந்து தாழ்மைன்றது அங்கே காட்டுங்க. சர்ச்சில் என்னங்க தாழ்மை வேண்டி இருக்குது? இங்கே வந்து நீங்கள் நம்ம யாருமே இங்கே பெரிய ஆளே கிடையாது. இங்கே ஒரே ஒருத்தர் தான் பெரியவர், இயேசு மட்டும்தான். சபையில் ஒரே ஒருத்தர் தான் பெரியவர், யார்? இயேசு மட்டும் தான் பெரியவர். நம்மளாம் பெரிய ஆளே கிடையாது. ஆமாம், தலை வந்துட்டா நம்மளாம் என்ன பண்ணிடணும், அடங்கிடணும். ஆமாம், அவர் தலை, அவர் வந்துடுவார். எங்கே 2-3 பேர் வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார், வந்துட்டார். அப்போ அவர் தான் மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். அப்போ இங்கே வந்து நம்ம தாழ்மையை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கே தாழ்மையை காட்டணும், நம்ம எங்கே பெருமைப்பட வாய்ப்பு வருகிறதோ அங்கே தாழ்மையை காட்டும் போது தான் உண்மையான தாழ்மை, இல்லையா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இங்கே வந்து ஏன் ஒன்று அப்படி இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறது என்னென்னா, பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்னென்னா, நம்ம இருக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, காட்டிக்கக்கூடாது. நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கூடாது. அப்போ தான் நம்ம துக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கினா தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், நம் தேவைகளை சந்திப்பார், நம்ம வழி நடத்துவார், நமக்கு இன்னும் ஆசீர்வாதம் கொடுப்பார். நான் கேட்குறேன், என்ன ஆண்டவர்னா இந்த ரூமுக்குள்ளே மட்டும் இருக்கிற ஆண்டவரா? நீங்கள் நான் வணங்குகிற ஆண்டவர் இந்த ரூமுக்குள்ளே மட்டும் தான் இருப்பாரா? அவர் வெளி உலகமே தெரியாதா? நீங்கள் வெளியில் சிரிச்சது தெரியாதா? வீட்டில் சிரிக்கிறது தெரியாதா? எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அப்போ ஏன் இங்கே வந்து நடிப்பு?
நான் சொல்கிறேன் தேவையில்லை அந்த நடிப்புன்றேன். ஃப்ரீயாக இருந்துட்டு போவோம், உண்மையாக இருந்துட்டு போவோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லுது வேதம். வெளியிலேயே உண்மையாக இருப்போம், உள்ளேயே உண்மையாக இருப்போம். வெளியில் ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம்லாம் என்ன பண்ண வேணாம், போடவே வேணாம். ஏன்னா அவர் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிகிறார். எங்கேருந்து அறிகிறாரா? தூரத்திலிருந்தே நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிற தேவன். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். நீங்கள் அதில் இந்த கான்செப்டை நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ளே அடிப்படையாக இந்த கான்செப்டில் தப்பு நடந்து போச்சு. அவங்க அதுலேருந்து தூரம் போயிட்டாங்க. நிறைய கிறிஸ்தவங்க அவங்க ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன நினைக்கிறாங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கக்கூடாது, சிரிச்சா பிடிக்காது, அதுக்கெல்லாம் வசனம் எடுப்பாங்க. சாரால் நகைத்தாள், கர்த்தர் அவளை என்ன பண்ணாராம், திட்டினாரு, அதனால சிரிக்காதே. சாரால் எதுக்கு நகைச்சால், எதுக்கு திட்டினாரு? அந்த அம்மாவுக்கு 90 வயசு. கர்த்தர் வந்து நீ ஒரு குழந்தை பெற்று பண்ணாரு. யோசிச்சு பாருங்க, 90 வயசு பாட்டிக்கிட்ட நீங்கள் போய் சொல்லி பாருங்க, அம்மா அடுத்த வருஷத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கமான்ட்டு. பாட்டி என்ன சொல்லும்? சிரிச்சிட்டு போடா போடா பைத்தியக்காரத சொல்லுவா சொல்லாதா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி அவர் கர்த்தர் வந்து சொல்கிறாரு 90 வயசு அந்த அம்மா கிட்ட, நீ அடுத்த வருஷத்தில் ஒரு குழந்தை பெற்றுப்பேன்னா 89 வயசு ஒன்று சொல்கிறாரு, 90 வயசில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா. இந்த அம்மா சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு அந்த அம்மா ஓப்பனாக சொல்கிறாங்க, இனிமேப்பட்டு எனக்கு எங்கே அந்த ஆசைலாம் வரப்போகுது. பைபிள் அப்படியே போட்டுக்குது. எனக்கு அந்த ஆசைலாம் இனிமேப்பட்டு எங்கே வரப்போகுது, எங்கே குழந்தை பிறக்க போகுது, அந்த ஆசையெல்லாம் நின்று போய் பாடல, நாள் ஆகிப்போச்சு, இப்போ வந்து சொல்கிறார் குழந்தை பிறக்கன்ட்டு அப்படின்ட்டு அந்த அம்மா சிரித்தாங்க. அந்த நக்கல் சிரிப்பு தான் வேணாண்டாரு, சந்தோஷ சிரிப்பை வேணான்னு சொல்லலை. இல்லை, உலகத்தான் பாடியிருக்கிறான் பாட்டு, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆடவ சிரிப்பு இருக்குது, நக்கல் சிரிப்பு இருக்குது, சந்தோஷ சிரிப்பு இருக்குது, இல்லை எவ்வளோ சிரிப்பு இருக்குது. அப்போ கர்த்தர் வந்து அந்த நக்கல் சிரிப்புகளை தான் வேணான்றாரு, ஆணவ சிரிப்பை தான் வேணான்றாரு. நல்ல சிரிப்பை, சந்தோஷத்தின் சிரிப்பை என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென். ஆமாம், வசனம் சொல்றதில்ல, அவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். இல்லை, நீங்கள் விரும்புகிறது கொடுக்கப்படும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறார்? நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். அப்போ இந்த இடத்துல தேவன் பார்த்தீங்கன்னா உச்சிதமான கோதுமையினால் நம்ம என்ன பண்ணுவார்னா போஷிப்பார். கோதுமையினால் போஷிக்கிறது வேறங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கிரேட் எடுத்துன்னு வராரு. கோதுமைன்றது ரெகுலர், ஆனால் அதில் வந்து உச்சிதமான அதில் பெஸ்ட்டு கொடுப்பாராம். ப்ரெட்டும் வாங்க போகிறீங்க, ப்ரெட்டு பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டு நார்மல் சைஸில் இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுவான், இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரெட்டுன்னுவான். இருக்கா இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ப்ரெட் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? சாண்ட்விச் ப்ரெட் எப்படி இருக்கும்? அது சைஸே பார்க்க போதே அப்படியே கூடிய அசைக்கிறவா, எவ்வளோ ஒரு அழகா, எவ்வளோ ஒரு பெருசாக. அது குவாலிட்டி இருக்குது, சைஸ் இருக்குது, எல்லாமே எப்படி இருக்குது? சூப்பராக பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதே ப்ரெட்டும் என்ன இருக்குது? நார்மல் ப்ரெட்டும் இருக்குது. அப்போது நம்ம கடைக்கு போய் எதை வாங்குவோம்னா 40 ரூபாயில் ஒரு ப்ரெட்டு கொடுன்னு கேட்போம். அவர் சொல்கிறாரு 140 ரூபாயில் இருக்கிற ப்ரெட் எடு. அதுதான் தேவன். நம்ம யாரு? 40 ரூபா ப்ரெட்டு. நம்ம சொல்லுவோம் வேணாம் 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 ஆண்டவரே, போதும் 40 ரூபா ப்ரெட்டு போதும். சாப்பிட மாட்டாங்க வீட்டில் யாரும். அவர் சொல்லுவார் 40 ரூபா ப்ரெட்டை யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் 140 ரூபா ப்ரெட்டை வாங்கி போய் கொடுத்துப்பார், எல்லாரும் சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 40 ரூபா ப்ரெட்டை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் கொடுக்குற 140 ரூபா ப்ரெட்டை எல்லாம் சாப்பிடுவான். நீங்களே யோசிச்சு பாருங்க, 40 ரூபா ப்ரெட்டை வாங்கி போய் வீட்டில் வைங்க, நாய் கூட சீண்டாதுன்ற மாதிரி புள்ளிங்க வந்து பார்த்துட்டு அதை சட்டை பண்ணாது. இதே பெரிய சாண்ட்விச் ப்ரெட்டை வாங்கிட்டு போய் வச்சு பாருங்களேன், அந்த கவர், அதில் இருக்கிற டிசைனு, அந்த ப்ரெட் சைஸ் எல்லாம் பார்த்தோன்னு புள்ளிங்க என்ன பண்ணோம்? ஓப்பன் பண்ணுமா ஓப்பன் பண்ணாதா? சாப்பிடுமா சாப்பிடாதா? சாப்பிடும். அப்போது தப்பு யார் மேலே இருக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுப்பேன். நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டை பார்க்குறீங்க, லீஸ்டானதாக பார்க்குறீங்க. இருக்கிறதுலேயே 40 ரூபா ப்ரெட்டு போதும், இருக்கிறதுலேயே இது போதும். அரிசி வாங்க போனால் கூட எது நல்ல அரிசிலாம் பார்க்குறதில்ல, 50 ரூபா அரிசியில் போடு. 65 ரூபா அரிசிலாம் வேணாப்பா, 50 ரூபா அரிசியாக போட. அவர் சொல்கிறாரு மாறணும், கர்த்தர் கொடுப்பார். ஆமென். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இனி வருகிற நாட்களில்
இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் சாதாரண கோதுமை அல்ல, உச்சிதமான கோதுமையின் வாழ்க்கை வாழ்வீர்களாக இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணுறேன். நான் உங்களை ஒரு ஷபரக மல்தோ ரீக்கமன தூரிபி கபரக தூரி பண்ணணும் சொல்கிறேன். ஆண்டோடைய பிரசன்னத்தோடு சொல்கிறேன், உங்கள் லைஃப் நார்மல் லைஃப் இல்லை, பெஸ்ட் லைஃப் ஆக போகுது. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, பிளஸ் பண்ணுங்க, உங்கள் லைஃபு நார்மல் லைஃப் இல்லை, பெஸ்ட் லைஃபாக மாறப்போகுது. ஆமென். உச்சிதமான கோதுமை போஷிப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேன் இல்லை, கண்மலை தேன். ஆஹா, என்ன தேன்? தேன் விற்குதுங்க, ஆனால் காட்டு தேனும் இருக்குது, நாட்டு தேனும் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? கடையில் போயிட்டு ஸ்டோரில் விற்கிற பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தேன், காட்டு தேன் பார்த்துருக்கீங்களா? அவன் அங்கேருந்து நேராக எடுத்து அதில் எந்த மிக்சிங்கும் பண்ணலைங்க, பியூராக இருக்கும். டேஸ்ட்டில் அதுதான் சூப்பர். மருந்துக்கும் அதுதான் பவர். சில நேரத்தில் சில மருந்தெல்லாம் கொடுக்கும்போது தேனில் குழைச்சி சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நாட்டு தேனில் இல்லைங்க, காட்டு தேனில் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா வேலை செய்யும் அந்த மருந்துன்னுவாங்க. அப்போது தேவன் வந்து பார்த்தீங்கன்னா சுகத்தை கூட எப்படி கொடுப்பாரு உங்களுக்கு? நார்மல் சுகம் கிடையாதுங்க, தி பெஸ்ட் சுகம். அல்லேலூயா. சுகம் கூட எப்படி கொடுப்பார்னா சிறந்ததில் கொடுப்பார், சிறந்த சுகமாக கொடுப்பாரு. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்ன பண்ண மாட்ட, காண மாட்டாய். அப்பவோ பார்க்கறது இல்லை, இனி பார்க்கவும் மாட்டான், அவனை விடு, அவன் கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்றாரு. அப்போ தேவன் வந்து நமக்கு சுகம் கொடுக்கறதுல கூட எப்படி கொடுப்பார்னா, சும்மா ஏதோ போயிட்டு வந்துன்னு இருக்கோம், வியாதி திரும்பி போவோம், திரும்பி வரோம், திரும்பி அப்படி இல்லைங்க. நான் சொல்கிறேன், வருகிற நாட்களிலே இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை, கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தி ஆக்குவார். வசனம் பாருங்க, கண்மலையின் தேன். இது வந்து ரெகுலர் ஃபுட்டு, இது வந்து என்னது? திருப்தி உண்டாக்கக்கூடியது. அடுத்தது என்னது? திருப்தி. கண்மலையின் தேன். தேன்னா நார்மல், கண்மலையின் தேன். விருந்து கூட பாருங்க, நான் சொல்வேன், இன்னும் நீங்கள் சாப்பிட்ற பாருங்க, கர்த்தர் உங்களை பெரிய பெரிய ஹோட்டலில் எடுத்து போய் உட்கார வச்சு சாப்பிட வைப்பார். ஆமேன். கை தூக்கி சொல்லுங்க, ஆமேன். நீங்கள் ஏழைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, நீங்கள் ஏழை தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் கூட இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன். நான் ஏழை தான், ஆனால் என்னோடு இருப்பவர் ஏழை அல்ல, அவர் கோடீஸ்வரர்களை உருவாக்குகிற கோடீஸ்வரர். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம லெவல்லையே பார்த்து நான் எங்கே போகிறேன், ஸ்டார் ஹோட்டலா, 5 ஸ்டார் ஹோட்டலா, அதெல்லாம் போக மாட்டேன் போல இல்லை. கர்த்தர் உங்களை அதில் போஷிப்பார். அதாவது கண்மலையின் தேன். தேன் என்றது மருந்தும் விருந்தும் சொன்னேன். தேன் மருந்தும் விருந்தும். கர்த்தர் நிறைய விருந்து கொடுப்பாரு, தெரியுமா உங்களுக்கு? ஐயோ பாஸ்டர், அதெல்லாம் பாவம் இல்லையா? இயேசுவே வந்த காலத்தில் பாருங்க, மனுஷனாக வந்தார், அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் என்ன நடந்தது? விருந்துக்கு தான் நடந்தது, தெரியுங்களா? இயேசு போன இடம்லாம் என்ன நடந்ததுன்னா விருந்து தாங்க நடந்தது. ஆமாம், இயேசு உங்கள் கூட இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நிறைய விருந்து நடக்கும். என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தப்பு கிடையாது, சந்தோஷமாக இருங்க. ஆனால் கொடுக்குற தேவனை மறந்து போகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு கொடுக்குற தேவன். நாம் அதை வந்து அவர் கொடுக்குறத சாப்பிட்டுக்கங்க, சந்தோஷமாக இருங்க. அவர் செய்த நன்றியை மட்டும் மறக்கக்கூடாது. திருப்தி ஆக்குவேன். பாருங்க, ஆண்டவர் வந்து 5 அப்பம் 2 மீன் எடுத்தார். 5000 புருஷர்கள், அதுக்கு மேலே பெண்கள், அதுக்கு மேலே பிள்ளைகள் இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லைங்களா? ஏன்னா அந்த அப்பம் மீனை வாங்குதான் ஒரு பையன்கிட்ட இருந்து தான். அப்போ அதுவும் ஒரு கணக்கில் இருக்குது. சொல்கிறாங்க 20,000 பேர் குறைஞ்சபட்சம், 20,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 3 நாள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுருக்குறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, சீசனுக்கு சொல்கிறாங்க அனுப்பிடலாம். அவர் சொல்கிறார், இல்லை, வழியில் சோர்ந்து போவார்கள். உங்ககிட்ட என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் கொண்டு வாங்க. அதை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. சாப்பிட்டவன் எப்படி சாப்பிட்டான்? 3 நாள் பட்னியாகிறான். ஹலோ, ஒரு வேளை பட்னியாக இருக்கிற விட வீட்டில் இருக்கிற சட்டியில் சாப்பாடு இல்லாத எல்லாத்தையும் வழிச்சு போட்டு சாப்பிட்ருவான். செய்கிறாங்களா செய்யலைங்களா?
ஒரு வேளை சாப்பிடாம மத்தியானம் வரான்னு வச்சுக்கோங்க. காலையில் சாப்பிடவே இல்லை, வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வரவங்ககிட்ட நீங்கள் தேக்சாலை கொடுத்தீங்கன்னா தேக்சாலை இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற எல்லா சாப்பாடையும் போட்டு அடுத்த ஆளுக்கே யோசிக்க மாட்டான். கேட்டால் சாப்பிட்டு முடிச்சுட்டா சொல்லுவான், காலைல சாப்பிடல இல்லை நாடு, ஏன் சாப்பாடு எங்கே போச்சு அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஒரு வேளை சாப்பிடலண்ணா 3 வேளை 3 நாள் சாப்பிடல. அப்போ அவன் எவ்வளோ சாப்பிட்ருப்பான் யோசிச்சு பாருங்க. எப்படி சாப்பிட்ருப்பான்? செம்ம கட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆனால் வசனம் சொல்லுது, எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்களா? திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஆண்டவர் திட்டினாரா? ஏன்டா இப்படி சாப்பிட்றீங்க, சாப்பாட்டு ராமன்ல சொல்ல? அவர் பார்த்து சந்தோஷப்பட்டாருங்க. ஆண்டவர் கொடுக்குறாரு, ஜனக அதை சந்தோஷமாக சாப்பிடும்போது அவர் சந்தோஷப்பட்டார். நல்லா சாப்பிட்றான், பரவாயில்ல சாப்பிடு, போ, இன்னும் கொஞ்சம் கூட அவனு கூட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். வா பேதுரு, இங்கே பாருங்க சாப்பாடு கேட்குறாங்க, போடுங்க சாப்பாடை. திருப்தியாக சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு மீதியும் எடுத்தாங்களாம். எப்படி எடுத்தாங்களாம்? உள்ளே போனது 5 அப்பம் 2 மீன் எண்ணக்கூடிய அளவில் போச்சு. உள்ள கையிலேருந்து வெளியில் வந்தது எண்ண முடியாத அளவில் வந்துச்சு. கர்த்தர் கையில் போகிறது எண்ணிக்கை போகும், ஆனால் கர்த்தர் கையிலேருந்து வர்றது எண்ண முடியாததாக வரும். அல்லேலூயா. திருப்தி ஆக்கினார். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் நிறைய விஷயத்தில் ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவார். உங்களுக்கு நல்ல ஒரு அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டவரே, இது நீங்கள் செஞ்சதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் திருப்தியான காரியங்களை செய்வார். ஆமென். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார், கண்மலையின் தேனினால் திருப்தி ஆக்குவார். ஆமென். கடைசியாக சொல்லி முடிச்சிடலாங்களா? கர்த்தர் என்னை உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார், கண்மலையின் தேனினால் என்னை திருப்தி ஆக்குவார். இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தின்படி இருக்கிற எல்லா நன்மைகளையும் நான் சுதந்திரிக்கிறேன். ஆமென். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, இந்த காலை வேளையில் உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். நல்ல தகப்பன் அப்பா, நீங்கள் நல்ல தெய்வம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிறதை பார்த்து நீர் வருத்தப்படுகிற தேவன் அல்ல, நீர் கோபப்படுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து ஆண்டவரே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருப்பதினால நீங்களும் பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியில் வந்தவர். நாங்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீதம் 81 அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினால் உண்டாகிற போஷிப்பு இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் இந்த நேரம் முதல் பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்ற வசனத்தின்படி உண்டான ஆண்டவரே எல்லாவித நன்மைகளையும் ஆண்டவரே பிள்ளைகள் மேலே இந்த நாள் முதல் இந்த நேரம் முதல் இயேசுவின் நாமத்தில் அளவில்லாமல் வெளிப்படட்டும். ஆண்டவரே, அந்த சுதந்திரம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உமது ஊழியக்காரனாகி நான் பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாள் இந்த வார்த்தைகளை கொடுத்த தகப்பன், எங்கள் வாழ்க்கையின் லெவல் நார்மல் லெவல்லேருந்து ஒரு விசேஷித்த லெவலுக்கு போகிறபடியால் நன்றி ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு கூட அதுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பெரியவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர், அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறீர். ஆண்டவரே, மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறீர். உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுகிறோம். தொடர்ந்து உங்கள் வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் போதுமானவராய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா பரிசுத்தானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசின கை ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உங்கள் பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமைகளை மாட்சிமைகளை துதி ஸ்தோத்திரங்களை கனங்களை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார்.
காட் bless யூ. ஹாப்பி ஜூன்.